நண்பன் ஒருவன் வந்த பிறகு விண்ணை தொடலாம் உந்தன் சிறகு வானுக்கும் எல்லை உண்டு நட்புக்கில்லையே. என்னவா இன்னைக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் சீக்கிரமா வரலையே? மேடம் இன்னைக்கு சீக்கிரமா காலேஜ் வந்திருக்க மாதிரி இருக்கு. என்னவா என்ன பார்க்கவா? எப்ப பார்த்தாலும் நினைச்சுக்கிட்டே இருங்க சசி, நினப்பு தான் பொழப்ப கெடுக்குமா. ஏன் வந்து இங்க உட்காந்து படிக்கலாம் மாட்டாங்களா? நானும் இன்னும் உங்களை பார்க்கறதுக்கு இன்னும் நான் சீக்கிரமா வரல. சரி செமஸ்டர் எக்ஸாம் வேற வரப்போகுது, சரி கொஞ்சம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஏதோ கிளாஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். அது என்ன கிளாஸ்ன்னு தெரில. நம்மளோட காலேஜ் ஸ்டாஃப்ஸ் வந்து லெசன் எடுக்க மாட்டாங்களாம், வெளியே இருந்து வந்து எடுக்கிறதா சொல்லிட்டு இருந்தாங்க. என்னன்னு எனக்கு தெரியல. எப்ப பார்த்தாலும் படிப்பு படிப்பு படிப்பு. நான் என்ன பண்றது, நான் ஸ்கூல் டேஸ்ல இருந்து அப்படியே இருந்துட்டேன். என் கூட இருக்கிற 3 தான் குட்டிச்சவரா இருக்கு. சரி நம்மளாவது படிக்கலாம்னு சொல்லிட்டு தான் படிச்சிட்டு இருக்கேன். இதுல என்ன இருக்கு? நீங்க மட்டும் என்னவா ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி அப்படி இப்படி பண்றது, கடைசில பார்த்தா படிக்க தானே செய்றீங்க. சரிதான், சரி வாங்க போலாம். என்னை எவ்வளோ ஹர்ட் பண்ணுற, என்னை எவ்வளோ காயப்படுத்துற. எனக்கு கிடைக்காத நீ வேற யாருக்குமே கிடைக்கக்கூடாது. அவனுக்கு மட்டும் உன்னை கிடைக்க விட்டுருவேன் நினைக்கிறியா? பாருடி இன்னைக்கு யாருன்னு காட்டுறேன் இந்த கமலேஷ். என்னை பொறுத்தளவில் லவ்ங்கிறது அழகா பார்த்து வர்றதான், ஓகேவா? உன் மேலே அந்த சசிக்கு இருக்கிறது வெறும் ஆசை மட்டும் தாண்டி, அதை நீ புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் உன் மூஞ்சில் எனக்கு ஆசிட் அடிக்க போகிறேன். எப்படி அவன் உன்னை விரும்புகிறா நானும் பார்க்குறேன். ஆசிட் அடிச்சதுக்கப்புறம் ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. என்னைவா கூப்பிட்டீங்க? எருமை மாடு வெயிட் பண்ணுடா, ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றதுக்குள்ள இந்த எருமை எங்க போனா? ஆளவே காணா. ஹே பிரீத்தி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஏதோ கிளாஸ் இருக்கான், புதுசா வெளிய இருந்து வந்து எடுக்க வராங்களாமா. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வாங்க எல்லாரும் கிளாஸுக்கு வர சொல்லிட்டு இருக்காங்க. ஏண்டி இருக்கிற கிளாஸவே கவனிக்க முடியல, இல்ல புதுசா வெளிய வேற வந்து எடுக்கறாங்களா? ஐயோ கடவுளே. சரி இல்ல, என் புருஷனை காணா, தான் தேடிட்டு இருக்கேன். நீங்க பாத்தியா? ராஜேஷ் அண்ணனா? இல்லையே, நான் ஒன்றும் பார்க்கல. நான் இப்போ தான் உள்ள வரேன். சரி ஏதோ கிளாஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி டிபார்ட்மெண்ட்டை பேசிட்டு இருந்தாங்க. சரி ஒவ்வொரு கிளாஸா போயிட்டு சொல்லிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் போறேன். இங்க தான் இருக்க சொன்னேன், எங்க போனானே தெரியல. சரி நீ போனேன் தெரியும், நான் பாத்துக்கிறேன். இந்த கிளாஸை கட்டல அடிக்க முடியாது, வந்துதான் ஆகணும். இல்லைன்னு வச்சுக்கோ, நமக்கு இந்த வாட்டி செமஸ்டர்ல அரியர் தான் விழுகும். மேம் தெல்ல தெளிவாக சொல்லிவிட்டாங்க. இன்னும் 10 டீட்டெயில வந்து அவங்க நம்ம கிளாஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் சொல்லுவாங்களா. சரி நான் போறேன், நீ வா. இல்ல நான் மட்டும் அப்படிங்க கிளி கிளின்னு பாஸ் ஆயிருவோம். போடி நீ வேற. வாவ், இது வரைக்கும் உங்களை இந்த காலேஜில் நான் பார்த்ததே இல்லையே. யாரு நீங்க? ரொம்ப அழகா இருக்கீங்க. பார்த்துருக்க மாட்டீங்க, நான் ஸ்டூடெண்ட் கிடையாது. உங்களுக்கு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், வெளியே இருந்து கிளாஸ் எடுக்க வரோன்னு சொல்லிட்டு. ஐ மீன் அந்த கிளாஸ் பேர் நான் முதல்வன். உங்களுக்கு சொல்லியிருப்பாங்களான்னு தெரியல. ஸோ அதில் ஒரு ஆள் தான். கிட்டத்தட்ட ஒரு 8 பேர் வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து 8 டிபார்ட்மெண்ட் மட்டும் எடுக்கலான்னு வந்திருக்கோம். அதான் கிளாஸ் என்ன ஏது எதுவும் எனக்கு தெரியலையா, அதான் உங்கள்கிட்ட கேட்டேன். ஓ சாரி மேம், சாரி. எனக்கு தெரியாது, ஸ்டூடெண்ட்னு நினச்சிட்டேன். ஐ எம் ரியலி வெரி சாரி. பை த வே, ரொம்ப அழகா இருக்கீங்க. ஓ அப்படியா, தேங்க்யூ. நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. உங்கள் பேர்? என்னோட பேர் ராஜேஷ் மேம். ஓ ராஜேஷா? ஆக்சுவலாக ராஜேஷுங்கிற நேம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ லைக் இட் ராஜேஷ். அப்புறம் வரும்போது ஒரு பிஜிஎம் போட்டிங்க பார்த்தீங்களா, செம்மையாக இருந்துச்சு. அந்த பிஜிஎம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ளீஸ் ஒன்ஸ் மோர். என்னாச்சு இந்த எருமைக்கு? நம்ம கூப்பிட கூட கேட்காம போற. அவ போனது சரிதான், அங்க கொஞ்சம் பாரு. பாத்தீங்களா, உங்களோட பேரை மட்டும் கேட்டு என்னோட பேர் சொல்லல பாத்தீங்களா. என்னோட பேர் கீர்த்தனா. நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். நான் முதல்வன் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் இருக்கு உங்களுக்கு. ஸோ எடுக்கிறதுக்கு நாங்கள் ஒரு ஸ்கீம் மாதிரி வச்சுருக்கோம். அதுலேருந்து ஒரு 8 பேர் வந்திருக்கோம். எல்லாரும் அவங்க கிளாஸ் தேடி போயிட்டாங்க, நான் மட்டும் போகலையா. அதான் எனக்கு என்ன ஏதுன்னு தெரியல. அப்படியா மேம், நான் சொல்லித்தரேன். அப்புறம் நான் போட்டு பிஜிஎம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னீங்கல்ல, அதனால இன்னொரு டைம் போடுறேன். 2 பேரும் சேர்ந்து கேட்போமா? ஓ ஷேர் போடுங்க. அந்த பிஜிஎம்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக அந்த பிஜிஎம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா. நீங்கள் போட்ட உடனே சடனாக உங்ககிட்ட பார்த்து பேசணும்னு தோணிருச்சு. போடுங்க, 2 பேருமே சேர்ந்தே கேட்க. Huh?
நான் கேட்டு ஆசைப்பட்ட பாடல் நீயும் நானும் சேர்ந்து கேட்போம். ஐயோ சாரி மேம், தெரியாம கை டச் ஆகி பாட்டு மாறிடுச்சு. ஓகே மேம். அப்புறம் நீங்க எந்த காலேஜில் படிச்சிருக்கீங்க? உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? அங்க பிரீத்தி நிக்கிறதே தெரியல போல. போச்சு போச்சு. அடே என்னாச்சும் பொண்டாட்டிக்கு எதுக்கு இப்படி தன்னை போல திரிச்சுக்கிட்டு இருக்காங்க? உங்க சொல்றதுக்கு முன்னாடி உங்க பொண்டாட்டி என்னன்னு கேளுங்க சார். அங்க பாரு, என் பொண்டாட்டியாவது ஏதோ கொஞ்சம் எதுக்கு சிரிக்கிறா அப்படிங்கறத ஒரு காரணத்தோட சிரிப்பா. ஆனா உன் பொண்டாட்டி எதுக்கு சிரிக்கிறாங்கன்னே தெரியல. என்னன்னு கேட்டு சொல். என்னாச்சு? இதுக்கு இப்படி பல்ல பல்ல காமிச்சிட்டு இருக்கீங்க? எங்க பார்த்தாலும் உனக்கு ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லையா? இது காலேஜ், புரியுதா? உன் ரொமான்ஸ் எல்லாம் வீட்டுல வந்து வச்சுக்கோ. ஆமா, யார பார்த்து பல்ல காமிச்சுக்கிட்டு இருக்க? இப்படி கண்ணு முன்னாடி வந்து நின்றா இப்படி தானே பார்க்க தோணும். சாரி, நான் உனக்கு முன்னாடி வந்ததுக்கு. ஏன்னா நீ என்னை பனிஷ் பண்ணியிருக்க. அந்த பனிஷ்மெண்ட்லாம் என்னால் பண்ண முடியாது. அப்படி பண்ணலைன்னா நீ நீ ரொம்ப பேட் பாயாக மாறிடுவ. அதனால தான் நான் இன்னைக்கு வேகமாக காலேஜுக்கு வந்துட்டேன். நீ போடா, அங்கிட்டு திரும்ப. சரி, ரெண்டு பேரும் எதுக்கு சிரிச்சுக்கிட்டு இருந்தீங்க? அதுவா, அப்படியே கொஞ்சம் அங்கிட்டு திரும்பி பாரு. மேம், இந்த நான் முதல்வன் கிளாஸ்ல உங்களை எந்த கிளாஸுக்கு மாத்தி விட்டாலும் சரி, நீங்க என்னோட கிளாஸ்க்கு வந்துருங்க. எனக்கும் ஆசை தான் உங்ககிட்ட பேசுனதுலேருந்து. ஆனால் டிபார்ட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்களோ அதைத்தான் நான் கேட்க முடியும். டிபார்ட்மெண்ட்ல 1000 சொல்லுவாங்க மேம். நீ என்னவா இருந்தாலும் சரி, நீங்க எங்களோட கிளாஸ்க்கு வந்துருங்க. ப்ளீஸ் மேம், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். உங்களை நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருப்பேன். இட்ஸ் ஓகே, நான் வரேன். உங்கள் பக்கத்தில் யாரும் நின்றுட்டு இருக்காங்க. உங்களை கோவமாக பார்த்துட்டு இருக்காங்க. யாருன்னு தெரியல. ரொம்ப நேரமாக இங்கனக்குள்ளே தான் நின்றுட்டு இருக்காங்க. அது யாரு? அப்படியா? எவா வா? ஐயோ அலாட்டாய்க்கடா அலாட்டாய்க்க. ப்ரி 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 ராஜேஷ் பிரீத்தி. ராஜேஷ் பிரீத்தியா? ராஜேஷ் மேம். ராஜேஷ் பிரீத்திங்கிறாங்க. உங்க லவ்வரா இல்ல? மேம், நான் ஒன்று சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்களை நான் முதல்வன் கிளாஸ் தானே எடுக்க சொன்னாங்க. நீங்க இப்படி வந்து காலேஜ் படிக்கிற ஒரு பையன்கிட்ட சொல்லி விட சொல்லலையே. பிரீத்தி, என்ன என்ன வாய மூடிட்டு அமைதியா இருக்கணும். என்ன அங்க சுச்சு போட்டா இங்க லைட் எரியுதா? இருடி இரு, இன்னைக்கு நீ வீட்டுக்கு வா, உனக்கு இருக்கு. இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தேன், ஐம் ரியலி சாரி. நான் ஒரு பொண்டாட்டி தான். 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். உங்களை கிளாஸ் தானே எடுக்க சொன்னாங்க. நீங்கள் டிபார்ட்மெண்ட் மேலே இருக்குது, அங்கே போய் விசாரிச்சுக்கோங்க. அப்புறம் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு உங்களை போட்டால் நீங்கள் வராதீங்க, ஓகேவா? அப்படி உங்களை போட்டாங்கன்னா நான் வந்து டிபார்ட்மெண்ட்டில் பேசுகிறேன். நீங்கள் தமிழ் டிபார்ட்மெண்ட் போய்க்கோங்க. ஓகே மேம், நான் டீசெண்டாக சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். போகலாம். ஐயோ ஐயோ. ஐ எம் ரியலி சாரி. ஓகே, நான் போய்க்கிறேன். நான் பையன், இவனுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? பிரீத்தி சிஸ்டர் பத்தி தெரிஞ்சு அவன் வியூப்புக்குனே பண்றான்னு என்ன ஆள் இருந்த ஒரு மாதிரி இருக்க, ஆள் இல்லைன்னா ஒரு மாதிரியால இருக்க. என்ன பிரீத்தி பத்தி தெரியுமா தெரியாதா உனக்கு? அது வந்து பிரீத்தி ஒன்றும் இல்லை. நமக்கு ஏதோ நான் முதல்வன் ஒரு கிளாஸ் எடுக்க வெளியில இருந்து வந்திருக்காங்களாம். இன்ஜினியர் படிச்சிருக்காங்களாம். அதான் அந்த டிபார்ட்மெண்ட் எங்க இருக்குன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு தான் பதில் சொல்லிட்டு இருந்தேன். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நடிச்சிட்டு இருக்கிறல? அது இல்ல, நீ பைத்தியன்னு கேட்டோன்னையும் அப்படியே ஒரு ஃப்ளோல, வேற ஒன்றும் இல்லடி. நான் உனக்கு உத்தம புருஷன், உண்மையான புருஷன், நேர்மையான புருஷன், கள்ளக்கபட இல்லாத உண்மையான புருஷன். ஓ, நீ உத்தம புருஷனா இல்ல உத்தம ராஜேஷான்னு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இன்னைக்கு நைட்டு சொல்றேன், ஓகேவா? எப்படி 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 நீங்க
தீ பிடிக்க முத்தம் கூடுடா அந்த பிஜிஎம் போடுவீங்களா அவங்க கிராஸ் ஆகி போவாங்களா அந்த பிஜிஎம் கேட்ட உடனே அவங்களுக்கு உங்க மேல அட்ராக்ட் ஆயிருமா நீங்க அழகா இருக்கேன்னு சொல்லுவாங்களா நீங்களும் பதிலுக்கு அழகா இருக்கேன்னு சொல்லுவீங்களா உடனே ரெண்டு பேரும் இங்கிலீஷ் ஆயிக்கிடுவீங்களா அப்புறம் என்ன திரும்ப அந்த பிஜிஎம் போட்டோட கை தவறி தெரியாம நீயும் நானும் சேர்ந்தே கேட்போம் பாடல் வேற இதெல்லாம் இன்னைக்கு நைட்டு வா இன்னைக்கு நைட்டு இது எல்லாத்துக்கும் சேர்த்து நான் உனக்கு பதில் சொல்ல வேணாம் ஓகேவா வா இப்போ கிளாஸ் இருக்காமா இன்னைக்கு அதுவும் எங்க கிளாஸ்ல செகண்ட் இயர் கிளாஸ்ல தான் உங்களுக்கு இன்னைக்கு கிளாஸ் அதான் அந்த மேம் சொல்லிட்டு போச்சு நான் முதல்வன்னு இன்னைக்கு எல்லாருமே ஒரே கிளாஸ் தான் ஓகேவா இன்னைக்கு அந்த மேம் கிளாஸுக்கு வந்தாலும் சரி வரனாலும் சரி இன்னைக்கு ஃபுல்லா நீ ஏன் கண்ட்ரோல்ல தான் இருக்கணும் ஓகேவா இன்னைக்கு நைட்டு உனக்கு என்ன முடிவுன்னு நான் காமிச்சுக்கிறேன் காமிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நாளைக்கு நீ உயிரோட இருந்தா ரெண்டு பேரும் காலேஜுக்கு வரலாம் ஓகேவா வா பிரீத்தி நான் அதே ஒரு ஃப்ளோவில் பண்ணிட்டேன் நீ என்ன அடித்தாலும் சரி எனக்கு கொஞ்சம் வலிக்காத மாதிரியே அடி நீ எப்படி வீட்டுக்கு போனோன்னையும் என்னை துவைச்சு காய போடுவேன்னு எனக்கு தெரியும் நான் வேணும்னு பண்ணலை நான் குழந்த மாதிரி உனக்கு நல்லாவே தெரியும்ல உனக்காக வேணா நான் ஒரு பாட்டு அருளிவத ஆசக்காரி ஆளக்கொல்லும் ஆசக்காரி எவனன்பு நெஞ்சக்கிரி. உன் பாட்டை தீய போய் கறிக்கு விடு போ வந்துட்டான் பாசக்காரி வேசக்காரின்னு பிரீத்தி உனக்குள்ள தேன போல ஒளிஞ்சிருக்கும் தாடிக்குள் ஒளிஞ்சிக்க ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் எல்லாம் ஒன்றா தானே உட்காந்துருக்கீங்க பார்த்தா எப்படி தெரியுது எல்லாரும் தான் உக்காந்துருக்கோம் ஏன் எங்களெல்லாம் பார்த்தா குப்பை தொட்டில இருந்து எந்திரிச்சு வந்த மாதிரி தெரியுதா பழனி முத்து அமைதியாரு வெளிய இருந்து ஸ்டாப்ஸ் எல்லாம் வந்திருக்காங்கல்ல எப்படி பிஹேவ் பண்ணணுமோ அப்படி பிஹேவ் பண்ண மேம் நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க பசங்க அப்படி தான் கொஞ்சம் குறும்புத்தனமாக பேசுவாங்க ஆனால் ரொம்ப நல்ல பசங்க மேம் ஓகே ஓகேடா எல்லோரும் நல்லா கேட்டுக்கோங்க இப்போ வந்து இந்த மேம் எதுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து தெல்ல தெளிவாக சொல்கிறோம் இப்போ வந்து ரீசெண்டாக வந்து எல்லார் காலேஜ்லையுமே நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம் தான் அப்படியா என்ன மேம் காலேஜ் இழுத்து போட போறீங்களா அதுக்குதான் புதுசா மேம கூட்டிட்டு வந்து நின்னுகிட்டு இருக்கீங்களா முத்து ப்ளீஸ் கொஞ்ச நேரம் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு பேச விடு அதுக்கப்புறம் நீ காமெடி பண்ணு பழனிமுத்து பிரின்சிபல் இங்க தான் இருக்கேன் ஞாபகத்துல இருக்கா இல்லையா ஓ நீங்க பிரின்சிபலா சாரி சார் எனக்கு தெரியாது மன்னிச்சிருங்க சரி சரி ஓகே உங்கள் கிண்டல் வாழ்த்தனத்தெல்லாம் அப்புறமா வச்சுக்கலாம் இப்போ எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருங்க இப்போ எல்லாருமே இருக்கீங்க இந்த கிளாஸில் ஓகேவா இப்போ வந்து நாங்கள் என்ன சொல்ல வரோங்க தெளிவாக கேளுங்க எல்லாரோட காலேஜிலுமே நான் முதல்வன் அப்படின்ற ஒரு கிளாஸ் வந்து நடந்துட்டு இருக்கு இது வந்து உங்களோட டிகிரியோட கம்பேர் பண்ணும்போது ஒரு கோர்சஸ் தான் ஓகேவா அதாவது உங்களோட அறிவுத்திறனை வளர்க்கறதுக்காண்டி தான் இப்படி ஒரு கோர்சஸ் வச்சிருக்காங்க புரியுதா மேம் முட்டை கோர்சஸ் அந்த கடையில் தானே கிடைக்கும் இங்க என்ன கோர்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கீங்க ஏய் பேசும்போது இடையில பேசாதீங்க அமைதியா நீ வீட்டுக்கு வாடி மவனே உனக்கு இருக்கு அதாவது ஒவ்வொரு காலேஜ்லயும் நான் முதல்வன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் நடந்துட்டு இருக்கு ஓகேவா இது எல்லார் காலேஜுமே நடக்கிறது தான் இந்த கோர்ஸ்ல வந்து நீங்க கிளாஸ் அட்டென்ட் பண்ணி எக்ஸாம் எழுதி அதில் பாஸ் பண்ணாதான் வந்து உங்களுக்கு வந்து டிகிரியே வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து நாங்கள் யாரும் சொல்லலை இது யூனிவர்சிட்டிலேருந்து வந்த ஒரு இன்ஃபர்மேஷன் ஓகேவா அதுதான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கோம் ஒரு வாரமா வந்து நம்ம டிபார்ட்மெண்ட்ல இதை பத்தின பேச்சு வந்து போயிட்டே தான் இருக்கு ஆனா இன்னைக்கு தான் மேம் வந்திருக்காங்க இவங்க பேர் என்னன்னா மேம் நீங்களும் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க மேம் பேசுற இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒர்க் இருக்கு ஓகே ஸ்டூடெண்ட் எல்லாரும் வந்து மேம் என்ன இன்ஃபர்மேஷன் சொல்றாங்களோ அதை வந்து காது கொடுத்து கேளுங்க உங்களுக்கு வந்து இன்னைக்கு எந்த சப்ஜெக்ட் கிளாஸும் இருக்காது இன்னைக்கு ஃபுல்லா வந்து இந்த மேம் தான் வந்து இருக்க போறாங்க என்னென்ன இன்ஃபர்மேஷன் சொல்றாங்களோ எல்லாத்தையுமே காது கொடுத்து கேளுங்க இது உங்களுக்கு எக்ஸாம் வரும் உங்களோட நார்மல் சப்ஜெக்ட் மேஜர் சப்ஜெக்டை தாண்டி இது வந்து உங்களுக்கு ஒரு பாடமா இருக்கு இதுல நீங்க பாஸ் பண்ணாதான் உங்களுக்கு டிகிரி இல்லைன்னா டிகிரி கிடையாது இப்பவே சொல்லிட்டேன் இதுக்கு மேல உங்க இஷ்டம் கலாய்க்கிறது வைக்கிறது எதுவும் இருக்கக்கூடாது மேம் வந்து எதையும் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்காதீங்க எல்லாத்தையும் வந்து சொல்லுவாங்க சும்மா சிரிச்சுட்டே இருக்காது இல்லனா மட்டும் டிகிரி அப்படியே தூக்கி கொடுத்துருவீங்க ஏன் சார் போங்க சரி சரி ஓகே ரொம்ப வாய் பேசாதீங்க மேம் ஓகே மேம் நீங்க உங்க கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணா வந்து எங்க கிட்ட கேளுங்க ஓகேவா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அமைதியா இருங்க செகண்ட் இயர் ரெப்பு சஞ்சனா நீ தான் உன் கிளாஸை பார்த்துக்கணும் தேர்ட் இயர் ரெப்பு கவின் நீங்க தான் உங்க கிளாஸை பார்த்துக்கணும் ஓகேவா அப்ப நான் யார பாத்துக்கணும் நீ அமைதியா உட்காந்து கிளாஸை கவனிச்சனாலே போதும் ஓகே மேம் பார்த்துக்கோங்க ஓகே மேம்
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு தான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. இன்னிலிருந்து வந்து 9 வாரம் இவங்க வருவாங்க. ஒவ்வொரு வீக்குக்கு வந்து ஒவ்வொரு மேம் வருவாங்க. ஓகேவா? ஒவ்வொரு இது வந்து எடுப்பாங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை ரைட் பண்ணுங்க. அவங்க சொல்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்க நோட்ல இருக்கணும். ஒவ்வொரு வாட்டி வர்றவங்க ஒவ்வொன்றும் கேட்பாங்க. புரியுதா? இன்னிலேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. இவங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுங்க. நல்லபடியா வந்து இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ண உங்களை நாங்க வந்து வாழ்த்துறோம். ஆல் தி பெஸ்ட். மேம் கோஆபரேட் பண்றதுன்னா அது எப்படி மேம் பண்ணணும் கொஞ்சம் சொல்லி தர்றீங்களா? உருண்டை அமைதியா இரு. வெளியே இருந்து மேம் வந்திருக்காங்க. உங்க வாழ்த்தனத்துல அமைதியா அடக்கிட்டு உட்காரு. ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பாருங்க. கார்த்தி கொஞ்சம் பாத்துக்கோயா. ஓகேவா? அவனுக்கு ரொமான்ஸ் பண்ணவே டைம் இருக்காது, இதுல கிளாஸ் வேற பாத்துக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் பாத்துக்கோங்க. வந்துடுறேன். பாய். ஹாய் எவரிபடி, ஐ அம் மும்தாஜ். ஷாஜகான் வீட்ல இருக்கிறாரா மேம்? ஆமாடா, மும்தாஜ் மேடத்தை காலேஜுக்கு அனுப்பி விட்டுட்டு வீட்ல பாத்திரங்கள் வர என்னமாடா. இருக்குடா தம்பி பையன். பழனிமுத்து ப்ளீஸ் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணு, அப்புறமா காமெடி வச்சுக்கலாம் ப்ளீஸ். ஓகே கார்த்தி அண்ணா, நீ சொன்னதுக்கு அப்புறம் Okay students, I speak into English. My language you can understand me? என்ன மேம், பருப்பு வடையா? ஐயோ, தப்பா புரிஞ்சுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, பிஎஸ்சி தான் படிக்கிறீங்கன்னு சொன்னாங்க. இங்கிலீஷ் நாலேஜ் தெரிஞ்சுதான் இங்கிலீஷில் பேசினேன். அதாவது வந்து நான் வந்து இங்கிலீஷில் வந்து உங்களுக்கு லெசன் எடுக்கிறது உங்களுக்கு புரியுமா அப்படிங்கிறத வந்து தான் நான் கேட்க வந்திருக்கேன். அதாவது நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கிறது வந்து இங்கிலீஷில் தான் வந்திருக்கேன். அது வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் புரியுமா புரியாதா அப்படிங்கிறத வந்து நான் கேட்டேன். ஓகேவா? இதுலேருந்தே தெரியுது நீங்கள் எல்லாரும் தமிழில் தான் எதிர்பார்க்குறீங்கன்னு. ஓகே, ஐ எக்ஸ்பிளைன் டு தமிழ். ஓகேவா? இங்கிலீஷில் நான் பேசலை, ஏன்னா இங்கிலீஷில் பேசினா உங்களுக்கு புரியாதுங்கிறது இதுலேருந்து நல்லாவே தெரியுது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களை வந்து ஒவ்வொருத்தராக இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறீங்க. மேம், ஒவ்வொருத்தவங்களும் இன்ட்ரடியூஸ் ஆகணும்னா ரொம்ப டைம் ஆயிடும். நீங்களே உங்களுக்கு பிடிச்சவங்கள பார்த்து எழுப்பி கேளுங்க மேம். அதுக்கப்புறம் கிளாஸ் முடிஞ்சு போகும்போது நீங்க இன்ட்ரடியூஸ் ஆயிக்கோ. ஓ ஓகே சூப்பர். ஓகே, ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிற அந்த 4 பொண்ணுங்க உங்க நேம் சொல்லுங்க. ஹாய் மேம், ஐ அம் சஞ்சனா தேவி. ஹாய் மேம், ஐ அம் கார்த்திக் கலைவாணி. ஏய், இது காலேஜ், உடனே உன் பொண்டாட்டிக்கும் உன் பேரையும் சேர்த்து சொல்லணும். அது என்ன கார்த்திக் கலைவாணி? மேரேஜ் ஆயிடுச்சா? மேரேஜ் ஆயிடுச்சு மேம். அதான் ஹஸ்பண்ட் பேரை முன்னாடி சொல்கிறேன். எதுவும் நினச்சிக்காதீங்க, இல்லைனா என் புருஷன் தப்பாக நினச்சிக்கிருவான். என்னம்மா, உங்கள் புருஷன் இங்கே இருக்கிற மாதிரியே பேசுகிறீங்க? இங்கே இருக்காங்க. ஆமாம் மேம், அது உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்காருல, அவர் தான் என் புருஷன். ஓ மை காட். சரி ஓகே, நான் யாரும் எதுவும் கேட்கல. ஓகே, நானே கேட்குறேன். அந்த ஒட்டக்குச்சி, உங்கள் பேர் என்ன? ஏன் மேம், என்னை பார்த்தா உங்களுக்கு ஒற்றைக்குச்சி மாதிரி தெரியுதா? என்னோட பெயர் சங்கர் பெருமாள் மேம். சூப்பர் நேம். ஓகே, பக்கத்தில் உட்காந்துருக்கீங்களே, உங்கள் ஏதோ உருண்டைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அது மட்டும் நல்லா எக்ஸ்பிளைன் ஆச்சு. உங்கள் பேர் என்ன? அவன் உருண்டைன்னு சொன்னாங்கல்ல, அப்படிலாம் என் பேரை சொல்ல முடியாது மேம். என் பேரை தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், லைன் போட்டு கியூல நிக்கணும். அப்புறம் தான் என் பேரை சொல்லுவேன். ஏன்னா என் பேர் விலை மதிப்பற்றது மேம். அவ்வளோ சீக்கிரத்துல யாருக்கும் சொல்ல மாட்டேன். ஓகேவா? என் பேரை சொல்லணும்னா கியூ போட்டு லைன்ல நில்லுங்க. அப்புறம் ஓகே, ரொம்ப குறும்புக்கார பசங்களாக தான் இருக்கீங்க. உங்களை சமாளிக்கிறது பெரிய விஷயம்தான். ஓகே, நம்ம வந்து கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து உங்களுக்கு நான் முதல்வன் அப்படின்னா வந்து அந்த ஸ்கீம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதை யாரு கண்டுபிடிச்சாங்களோ அவங்க தலையில இடி விழுகணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க மேம். ஐயோ, ஓகே யார் எதுவும் சொல்ல வேணாம், ரொம்ப தான் பேசுறீங்க கேட்டா. உங்களுக்கு இது கொஞ்சம் போரிங்காக தான் இருக்கும். ஏன்னா வந்துட்டு நார்மல் சப்ஜெக்டை தாண்டி உங்களுக்கு இப்படி ஒரு கிளாஸ் வைக்கிறது வந்து கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். ஆனால் வந்துட்டு இது வந்து உங்களோட அறிவுத்திறன், உங்களோட நாலேஜை வந்து வளர்த்துக்கிறதுக்காக. அதாவது இது வந்து எப்படிப்பட்ட ஒரு கிளாஸ்னா, கம்ப்யூட்டர் பற்றி தான். நம்ம அந்த எப்படி சொல்கிறது, காலேஜ் இப்போ நீங்கள் பிஎஸ்சி தானே படிக்கிறீங்க, உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் இருக்கும் தான் நினைக்கிறேன். லேப் இருக்குது தானே, நீங்கள் அந்த ஒர்க் பண்ணுவீங்க தெரியும் எனக்கு. ஓகே, அந்த மாதிரி தான் வந்து கம்ப்யூட்டர் பற்றி படிக்கிற ஒரு இதுதான். ஓகேவா? இதில் வந்து மார்க்கெட்டிங் பற்றி, அப்புறம் வந்து நம்ம ஒரு பொருளை எப்படி சேல்ஸ் பண்ணுறது, அந்த மாதிரி வந்து சில விஷயங்கள் வந்து இதில் இருக்குது. அதைத்தான் வந்து உங்களுக்கு நான் லெசனாக எடுக்க வந்தேன். ஓஹோ, அப்படியா? சரி மேம். அப்புறம் சரி ஓகே, நான் வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சில கேள்விகள் வந்து கேட்பேன், பதில் தெரிஞ்சவங்க சொல்லலாம். ஓகேவா? அதாவது வந்து இந்த கிளாஸை பொறுத்த மட்டும் வந்து எல்லாமே வந்து ஈஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு 1 மார்க் மாதிரி தான் உங்களுக்கு வந்து கேள்வி கேட்பாங்க. அதில் வந்து நீங்கள் பாஸ் ஆகிறத பொறுத்து தான் வந்து உங்களுக்கு டிகிரி இருக்குது. இது வந்து கவர்மெண்ட்லேருந்து நடக்கிற ஒரு இதுதான். ஓகேவா? அதனால தான் வந்து நான் வந்திருக்கேன். நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். சப்போஸ் உங்கள் கிளாஸ் வந்து போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு எந்திரிச்சு சொல்லிடலாம். ஏன்னா கிளாஸை நிறுத்திடலாம். ஏன்னா வந்து ரொம்ப போரிங்காக போச்சுன்னா வந்து கிளாஸ் வந்து நல்லா இருக்காது. அது என்ன சவுண்ட் அது?
ஏதோ டெக்னிக்கல் எரர்னு நினைக்கிறேங்க மேம். ஓகே, நீங்க கிளாஸை கண்டினியூ பண்ணுங்க. சரி ஓகே, லிசன் டு மீ. அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எதுக்குள்ள போக போறோம்னா, மேம் பசிக்குது, சாப்பிட்டுக்கலாமா? எக்ஸ்கியூஸ் மீ, பிரேக் டைம் கொடுத்துருக்காங்க. எனக்கு ஆஃப்டர்நூன் 1:30 வரைக்கும் தான் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு 4 டாபிக் எடுக்கணும். பசிச்சுன்னா இன்னும் ஒரு ½ அன் ஹவர் கழிச்சு பிரேக் விடுவேன், அப்போ வேணால் சாப்பிட்டுக்கோங்க. ஓகே ஓகே. இப்போ வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? உங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங் பற்றி என்ன தெரியும்? யார் வேணாலும் எந்த சொல்லலாம். மேம் மார்க்கெட்டிங்னா வந்து இப்போ வந்து ஆன்லைன் மூலமா பண்ற ஒரு பிஸ்னஸ் தான் மேம். எப்படின்னா வந்து ஒரு பொருளை வந்து நம்ம வாங்கி அதை வந்து சேல்ஸ் பண்ணணும். அதை வந்து அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாகவும் பண்ணலாம். இல்லை வந்து அந்த பொருளை வந்து வாங்குறவங்க கிட்ட வந்து இந்த பொருளை பற்றின என்னென்ன ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களுக்கு வந்து அதை புரியும்படி எடுத்து வந்து காமிக்கணும் மேம். அதான் மேம் மார்க்கெட்டிங். எனக்கு தெரிஞ்சா அதாங்க மேம். சூப்பர் சூப்பர், தம்பி கரெக்டா சொல்லிட்டாரு. ஓகே, தம்பிக்கு ஒரு கிளாப் போடுங்க. ஓகே, இப்போ வந்து தம்பி சொன்ன மாதிரி தான். எப்படின்னா வந்து மார்க்கெட்டிங் வந்து இதுதான். ஓகேவா? ஒரு பொருளை வாங்கி நம்ம சேல்ஸ் பண்றோம் பாத்தீங்களா, அதுதான் வந்து மார்க்கெட்டிங். இதுல வந்து நம்ம ஆன்லைன் மூலமா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்னன்னு பார்க்கணும். இதுல வந்து 4-5 டாபிக் இருக்கு. ஒண்ணா பார்க்கலாம். இப்போ வந்து ஏதாவது ஒரு பிராண்டட் நேம் சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு பிராண்டட், ஒவ்வொரு பிராண்டட் இருக்கு. இப்போ பனியனுக்குன்னா பூமெக்ஸ், அந்த மாதிரி வந்து நிறைய பிராண்டட் இருக்கு பாத்தீங்களா. அந்த மாதிரி வந்து ஏதாவது பிராண்டட் நேம் சொல்லுங்க. அது மூலமா வந்து வாங்குறவங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்கலாம். மேம், யாரோ வாங்குறாங்க, யாரோ போட்டுக்கறாங்க. இதுக்கு எதுக்கு மேம் வந்து எங்களுக்கு லெசன் எடுக்கற மேல உயிரை வாங்கிட்டு இருக்கீங்க? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது மேம். கிளாஸ் போர் அடிக்குது மேம். மேம் எங்க பாசிக்கு மேம் கொஞ்சம் குறும்பா பேசுவாங்க, மற்றபடி நல்ல பசங்க தான். எதுவும் நினச்சிக்காதீங்க ப்ளீஸ் மேம். போய் டிபார்ட்மெண்ட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணிடாதீங்க, அப்புறம் எங்களுக்கு பனிஷ் பண்ணிடுவாங்க. ஐயோ, நான் அப்படிலாம் எதுவும் செய்ய மாட்டேன். இந்த மாதிரி ஏகப்பட்ட காலேஜ் பார்த்துட்டு வந்துட்டேன். நான் பார்த்த காலேஜோட இது எனக்கு பெஸ்ட்டாக தான் இருக்குது. நான் ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல. ஓகேப்பா, இது உங்களுக்கு புதுசாக பார்க்குறனால புரியாத மாதிரி தான் இருக்கும். சரி ஓகே ஓகே, நானே சொல்கிறேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னா வந்து இப்போ வந்து ஒரு பொருளை வந்து நம்ம ஆன்லைன் மூலமாக ஒரு பொருளை வந்து நம்ம வாங்குகிறோம். இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு வந்து இப்போ ஒரு மொபைல் ஃபோன் வந்து நேரில் போய் பார்த்தா தான் வந்து நீங்கள் வாங்க முடியும். ஓகேவா? அதாவது வந்து இப்போ ஒரு சென்ட் எடுத்துக்கோங்க, ஃபாக் சென்ட். மேம் நான் ஃபர்ஸ்ட் லவ் தான் மேம் போடுவேன். வேண்டாம் மச்சான், செகண்ட் லவ் போட்டா உடம்பு ஏத்துக்கிறாதான். சரி ஓகே, ஏதோ ஒரு சென்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அதை வந்து ஆன்லைன் மூலமாக நம்ம வந்து வாங்குகிறோம். ஓகேவா? ஆன்லைன் மூலமாக இப்போ வந்து நிறைய ஆன்லைன் மூலமாக வாங்கணும்னா இன்ஸ்டாகிராமில் பண்ணுறாங்க. இப்போ நீங்களா பார்த்துட்டு இருக்க இன்ஸ்டாகிராமு, வேறு வந்து வேறு என்ன, வாட்ஸ்அப் மூலமாக குரூப் ஆரம்பித்து அந்த மாதிரி பண்ணுறது. அப்புறம் நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது, யூடியூப், அந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட ஒரு இது இருக்குது. முக்கியமாக வந்து மீஷோ, அதில் வந்து ஆர்டர் பண்ணி இந்த மாதிரி வந்து வாங்குறதா வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இதில் வந்து நம்ம நிறைய உள்ளார்ந்த சிந்தனைகள் வந்து நம்ம பார்க்க போகிறோம். எப்படின்னா வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஆன்லைன்ல ஒரு பொருள் வாங்கணும்னா அதை வந்து அவங்க பார்க்குற வந்து அவங்களுக்கும் தெரியாது, வாங்குற நம்மளுக்கும் தெரியாது. அந்த மாதிரி தான் வந்து நம்ம திங்ஸ் எல்லாம் வாங்கிடுவோம். ஓகேவா? இதுல வந்து நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படிங்கறத வந்து நம்ம இப்போ வந்து இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து பொருள் வந்து சேல்ஸ் பண்றது, வாங்குறது, அந்த மாதிரி வந்து சில விஷயங்கள் இருக்கு. உங்களுக்கு தெரியாதது எதுவும் கிடையாது. மேம் ஒரு டவுட்டு. இல்ல மேம், காலையில இழந்த பழம் உனக்கு தான், செவந்த பழம் உனக்கு தான், அந்த பாட்டு ரீல்ஸ் ஒன்று போட்டேங்க மேம். எவ்வளோ லைக் எவ்வளோ கமெண்ட்ஸ் வந்திருக்குன்னு பார்த்துக்கிட்டுமா. ஐயோ, நான் சிரிக்கிறதா அழுகாத எதுவும் தெரியல. சரி ஓகே, இப்போ ஃபன் பண்ற மூட்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த கிளாஸ் வந்து கொஞ்சம் ஃபன்னா போய் கொஞ்சம் சீரியஸா போனா தான் வந்து நல்லா இருக்கும். ஓகே, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுங்க. ஓவரால் கிளாஸ்க்குள்ளே போயிட்டாலும் உங்களுக்கு ஒரு மாதிரி போர் அடிக்கும் இல்லையா? அதனால வந்து நான் ஜாலி மூடிக்கே வரேன். ஏண்டி எங்கே போனாலும் இந்த ரொமான்ஸ் பண்ணுறதை விட மாட்டீங்களாடி? ஐயோ என்னத்த அதெல்லாம் ரத்தத்துலேயே ஊறி போனது மகா. அதுவும் என் புருஷன் என்னையவே பார்த்துட்டு இருக்கும்போது என் கண்ணு அங்கே போகாமல் எப்படி இருக்கும்? அதான் கொஞ்ச நேரம் சைட் அடிச்சுட்டு. சரி ஓகே, இங்கே வந்து இந்த மாதிரி வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்,
அட்வர்டைஸ்மெண்ட் இதெல்லாம் பத்தி வந்து நீங்களா என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்கள் என்ன? இப்போ வந்து நம்ம ஒரு பொருளை வந்து சேல்ஸ் பண்றதுக்கும் வாங்குறதுக்கும் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? நீங்க 10th எல்லாம் படிச்சிருப்பீங்க அட்வர்டைஸ்மெண்ட் பத்தி. அட்வர்டைஸ்மெண்ட் வந்து போட சொல்லுவாங்க. அதுக்கு வந்து இந்த படம் வரையது அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் நீங்க செய்வீங்க. இது போக வந்து இப்போ வந்து உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன். ஓகேவா? இப்போ வந்து ஒரு திங்ஸ் இப்போ வந்து ஏதாவது ஒரு திங்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு ட்ரெஸ் வந்து உங்களுக்கு ஆன்லைனில் வந்து சேல்ஸ் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கு வந்து நீங்கள் என்னென்னலாம் செய்வீங்க? நான் கேட்கும் போது பதில் சொல்லணும். அந்த உன் பேர் என்னப்பா? உன் பேர் லைனில் நின்று தான் கேட்டுக்கணும்னு சொன்னீல, நீ என்று சொல். என்னை பத்தி கேள்வி கேட்டீங்களே, சொல்லிடுவோம். ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஒன்றும் இல்லை மேம். நேராக கடைக்கு போவேன் மேம். கடைக்கு போயிட்டு இருக்கிறதுலே விலை கம்மியான ஒரு ட்ரெஸ்ஸை வாங்குவேன் மேம். வாங்கிட்டு அதுக்கு வந்து நான் ஒரு ரேட்டிங் வந்து நானே உருவாக்குவேன் மேம். உருவாக்கிட்டு ஆன்லைனில் முகத்தை பார்த்து தான் பேச தேவையில்லை மேம். நம்ம இஷ்டத்துக்கு சும்மா அடிச்சு விடுவேன் மேம். அடிச்சு விட்டுட்டு ட்ரெஸ்ஸை அப்படி இப்படின்னு போடுவேன் மேம். அவங்க வாங்கிட்டு போன மறுநாளே ட்ரெஸ்ஸு தாறு மாற கிழிஞ்சிரும் மேம். இதான் மேம் நான் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ண. சூப்பர், வேற லெவல்ல ஆன்லைன் பிசினஸ் பண்றீங்க. ஓகே, நல்லா ஃபன் பண்ற பசங்களா தான் இருக்கீங்க. ஓகே, இந்த 2-3 டாபிக் வந்து நம்ம பார்க்கணும். இப்போ லஞ்ச் முடிச்சுட்டு மீதி டாபிக்கை வந்து பார்த்துக்கலாம். இப்போ வந்து உங்க டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, எல்லாம் பிரேக் போறாங்க, போயிட்டு வாங்க. மேம், ரெஸ்ட் ரூம் மேம். போயிட்டு வாங்க. நண்பன் ஒருவன் வந்த பிறகு விண்ணை தொடலாம் முந்தன் சிறகு. வானுக்கும் எல்லை உண்டு நட்புக்கில்லையே. துன்பம் வரலாம் இன்பம் வரலாம், நண்பன் ஒருவன் பங்கு பெறலாம். கல்லூரி